பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर धन्यवाद. இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலும் आज के अच्छे से दिन में கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து परमेश्वर के समूह में आकर நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். पिता परमेश्वर की आराधना करने का अच्छा सौभाग्य दिया, से धन्यवाद करते हैं. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर ने हमारे आत्मा को जो दिए अच्छे काम के धन्यवाद करते हैं. எத்தனையோ ஜனங்கள் இப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த பூமியிலே பெறாதவர்களாக இருக்கிறார்கள். कितने लोगों को ये जो सौभाग्य नसीब नहीं है, தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर लेकिन हमें वो सौभाग्य दिया है. நாம் தேவனுடைய சபையா இருந்து தேவனை தொழுது கொள்கிறோம் என்றால் இந்த பூமியிலே பெரிய ஒரு பாக்கியவான்களா இருக்கிறோம். हम धरती में परमेश्वर की आराधना कर रहे हैं, हमारे लिए एक बड़ा एक आशीर्वाद है. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். उसलिए हम परमेश्वर धन्यवाद देंगे. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. आज के दिन परमेश्वर वचन को ध्यान करेंगे. யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठ खड़ा होकर மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 5ஆம் அதிகாரம் 5वां अधिकार வசனம் 4 ஒருவர் எழுந்து நின்று சத்தமாய் வாசிக்க. और वचन 4 को पढ़िए. मैथ्यू 5:4. आमीन, हालेलुया. धन्य हुए हैं जो शोक करते हैं, क्योंकि वे शांति पाएंगे. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारे प्रभु यीशु मसीह இந்த பூமியில் இருந்த நாட்களிலே जब धरती पे जब रहे அவர் திரளான ஜனங்கள் மத்தியிலே அவர் தம்முடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். और बहुत लोगों के बीच में अपने वचन को प्रचार करते थे. अनेक ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்க முடிய திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். अनेक लोग उनके मुख से जो आने वाले जो आशीष की जो बात सुन के उनके पास आते थे. அவருடைய வார்த்தையானது उनका जो वचन जो है ஜனங்களுடைய காயங்களை ஆற்றுகிறதா இருந்தது. लोगों के घावों को जो है मलम का काम करता था. அவருடைய வார்த்தையானது கிருபை உள்ளதா இருந்தது. उनका जो वचन जो है अनुग्रहकारी था. அந்த வார்த்தைகளை கேட்டு अनेகர் ஆறுதல் अடைந்தார்கள். वो वचन सुन के अनेक लोग जो उनको समाधान मिलता था. அவருடைய வார்த்தையை கேட்க முடியாத திரளான ஜனங்கள் கூடி வந்த பொழுது इसलिए बहुत भीड़ उनका वचन सुनने के लिए आते थे. அதே அதிகாரத்தில் வசனம் 1 வாசியுங்கள். वही अधिकार के वचन 1 को पढ़िए. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो भीड़ को देख के पहाड़ पर चढ़ गया करके लिखा है. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் ஏறி உட்கார்ந்து அவர்களுக்கு அவர் உபதேசிக்கிறார். बहुत भीड़ देख के जो पहाड़ पे चढ़ के वचन देने लगे. திரளான ஜனங்கள் அவரை நோக்கி கடந்து வந்தார்கள். भीड़ उनके पास आने लग गया. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. उनके जो वचन में जीवन था. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. उनके वचन में जो सामर्थ्य, அது ஒவ்வொரு மனிதனையும் குணப்படுத்துகிறதா ஆரோக்கியப்படுத்துகிறதா இருந்தது. हर एक मनुष्य को चंगा करने वाला सामर्थ्य. அவருடைய வார்த்தையை கேட்க முடியாத ஜனங்கள் திரளாய் கடந்து வந்தார்கள். इसलिए उनके वचन को सुनने के लिए भीड़ उमड़ पड़ती थी. அப்படி அவர் மலையிலே உட்கார்ந்து அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது இந்த வார்த்தையை கூறுகிறார். वैसे जो चट्टान में जो बैठे जब उन्होंने ये वचन को प्रचार किया. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். धन्य है कि जो दीन है, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे लोग जो है शांति पाएंगे. துயரப்படுகிறவர்களை ஏன் பாக்கியவான்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ऐसे जो कष्ट उठाते हो धन्यवाद से भाग्यवान क्यों कहते हैं? கிறிஸ்துவுக்காக பாடுகளை துன்பங்களை இந்த பூமியிலே அனுபவிக்கிறவர்கள், मसीह के नाम पे ले जो कष्ट उठाते हैं, அல்லது பாடுகளின் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் और दुख और तकलीफों के बीच में जो गुजरते हैं, அவர்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள் தான். और सचमुच में धन्यवाद है. ஏனென்றால் இந்த உலகத்திலே பல பாடுகள் துன்பங்கள் நாம் கிறிஸ்துவுக்காக அனுபவித்தாலும் क्योंकि मसीह के लिए हम कई प्रकार के दुख तकलीफ उठाएंगे तो அந்த பாடுகளுக்கு பிற்பாடு ஒரு மகிமையான வாழ்க்கை நமக்கு இருக்கிறபடியா वो संघर्ष के बाद एक महिमा की जिंदगी है. நாம் उन्मेले பாக்கியவான்கள் தான். हम सचमुच भाग्यवान, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், आशीष पाए लोग, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாகவே அழைக்கப்பட்டவர்கள், आशीष को जो अपनाने के लिए बुलाए गए लोग. அனபடினால் பாடுகளின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியில் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால், इसे दुख और तकलीफ के बीच अगर मसीह को हम पीछे होते हैं, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம் என்றால், मसीह के विश्वास में अगर टिका रहेंगे, அவருடைய நிறைவாக சரீரமான சபையிலே நிலைத்திருக்கிறோம் என்றால், उनके जो कलीसिया में अगर हम रहेंगे तो உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். सचमुच ही हम धन्य हैं. ஏனென்றால் இந்த உலகத்தின் பாடுகள், क्योंकि ये संसार के जो दुख है, இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான துன்பங்கள், कई तरह की तकलीफें जो है, இனி நாம் சுதந்தரிக்க போற அந்த மகிமையான வாழ்க்கைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. जो उस जिंदगी जो हम बाद में आने वाले उसके तुलना कुछ नहीं है. இக்காலத்து பாடுகள், इस जमाने के जो संघर्ष இனி வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. और भी आने वाले जो महिमा के तुलना कुछ नहीं है. பாடுகளின் மத்தியிலும்
दुखों के बीच में, உபத்திரவத்தின் மத்தியிலும், तकलीफों के बीच में, பலவிதமான துன்பங்களின் மத்தியிலும் कई तरह के जो उपद्रव होता है, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்றால், हम मसीह में अगर टिके रहेंगे அவருடைய तो, சரீரமான சபையில் நிலைத்திருக்கிறோம் என்றால் उनके जो कलीसिया में अगर रहेंगे तो நீங்கள் பாக்கியவான்கள். तो धन्य है। அல்ல கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறீர்கள் என்றால், अगर मसीह के लिए दुख उठा रहे हैं तो, சுவிசேஷத்திற்காக பாடுகளை அனுபவிக்கிறீர்கள் என்றால், समाचार के लिए अगर हम क्लेश उठाते हैं तो, அவருடைய ஊழியத்துக்காக நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால் सेवा के नाम पे अगर हम दुख उठाते हैं நாம் तो, பாக்கியவான்கள் தான். हम धन्य है। துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், धन है जो दुख उठाते हैं, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे लोग समाधान पाएंगे। பாடுகளில் மத்தியிலும், तो संघर्ष के बीच में, துன்பங்களின் மத்தியிலும் तकलीफों के बीच में ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறான் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், एक मनुष्य मसीह में है तो आशीष அவன் पाया, பாக்கியவான். वो धन्य है। ஏனென்றால் क्योंकि தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर अपने लिए जो प्रेम करता है, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை என்று 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். पहली कोरिन्थियोस தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर जो अपने पे जो प्रेम रखता है, ஆயத்தம் பண்ணினவைகளை जो तैयार किया गया जो कार्य है, கண் காணவும் இல்லை, आंखों ने देखा नहीं காது கேட்கவும் இல்லை, और कानों ने सुना नहीं, அது மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடியே, वो मनुष्य के हृदय में उसकी कल्पना भी नहीं हुई। ஆனபடினால் இந்த பூமியில நாம் பாடுகளை சகிக்கிறோம் என்றால் इसलिए इस धरती पर अगर हम दुखों को उठाते हैं கிறிஸ்துவுக்காக, मसीह के लिए, சுவிசேஷத்திற்காக, सुसमाचार के लिए, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்காக सुसमाचार के लिए, நாம் பல பாடுகளை துன்பங்கள் மத்தியில் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். कई तरह के दुखों तकलीफ के बीच में விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம், विश्वास में हम लगे रहे, சபையிலே நிலைத்திருக்கிறோம். कलीसिया में हम हैं, அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு वो एक கொடுக்கப்பட்டிருக்கிறது. बड़ा एक सौभाग्य है। ஏனென்றால் क्योंकि தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर जो खुद पे जो प्रेम रखता है, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிதா இருக்கிறது. जो उन्होंने तैयार किया आशीष वो बड़ा है। ஆனபடினால் இக்காலத்தில் நமக்கு உண்டாகிற பாடுகளை குறித்து நாம் கவலைப்படவோ சோர்ந்து போகவோ அவசியம் इस இல்லை. जमाने के जो दुखों और तकलीफों के बारे में हम देख के मायूस ना हो। பாடுகளை சகித்தோம் என்றால் ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जो दुखों को उठाएगा वही जो समाधान पाएगा। ஆனபடி நீங்கள் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் என்றால், इसलिए हम अगर मसीह के नाम पे दुख को उठाते हैं, கிறிஸ்துவை பின்பற்றினாலே நமக்கு பல துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், मसीह के नाम पे हमारे कई तरह दुख अगर है, அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். उसके विषय में हम जो चिंता नहीं நம்முடைய करें। ஆண்டவராய் இயேசு சொல்ல நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். यीशु मसीह कहते हैं तुम धन्य हो, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். तुम लोग जो तसल्ली पाओ, ஏனென்றால் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். क्योंकि वो समाधान का परमेश्वर। துன்பப்படுகிறவர்களுக்கு, और जो दुख उठाते हैं, துயரப்படுகிறவர்களுக்கு जो तकलीफ उठाते हैं, நான் ஆறுதல் செய்வேன் என்று அவர் சொல்கிறார். उनको मैं तसल्ली दूंगा। நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று मैं சொல்கிறார். तुम्हारा जो तसल्ली देने वाला தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். परमेश्वर में लोगों को तसल्ली देता है। உங்களை துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். जो दुखी है उसको मैं समाधान दूंगा। துயரப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். तकलीफ को जो उठाता है उसको मैं शांति दूंगा। சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். जो दीन है उसको मैं நானே ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं ही उसको तसल्ली दूंगा। ஏசாயா 51 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:12 को पढ़िए। நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं तुम्हें तसल्ली दूंगा करके परमेश्वर कहता है। இறைவன் ஒருவர் தான் மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். केवल परमेश्वर ही मनुष्य को तसल्ली दे सकता மனிதர்களால் எந்த ஒரு ஆறுதல் நமக்கு உண்டாவதில்லை. है। मनुष्य के द्वारा किसी तरह की तसल्ली हमको नहीं होता है। ஆறுதலான வார்த்தையை கூறுவார்கள், समाधान की बातें बोलेंगे, நாம் ஆறுதல் அடைய வேண்டும் என்று ஆறுதலான வார்த்தையை சொல்வார்கள். हमें शांति होकर की तसल्ली की बातें நமக்கு करेंगे। நேரிடுகிற துன்பங்களில், हमें जो होने वाले जो दुख, நமக்கு நேரிடுகிற பாடுகளில், हमें जो होने वाले जो संघर्ष, நமக்கு வருகிற பலவிதமான இழப்புகள் மத்தியிலும் हमें होने वाले कई तरह के नुकसान जो है, நமக்கு அருமையானவர்கள் கடந்து வந்து நம்மை ஆறுதல் படுத்துவார்கள். हमारे जो चाहने वाले आके हमें जो है तसल्ली ஆறுதலான வார்த்தைகளை கூறுவார்கள். तसल्ली बड़े बातों से बात அதனால் நமக்கு ஆறுதல் உண்டாகிறது இல்லை. उसके द्वारा हमें जो तसल्ली या शांति नहीं, ஆறுதலான வார்த்தையை தான் சொல்லுவார்கள், तसल्ली बड़े बातें ही ஆனால் நமக்கு ஆறுதல் உண்டாகிறது இல்லை. लेकिन उससे जरा हमारे मन को ஏனென்றால் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். क्योंकि परमेश्वर कहता है मैं तुझे तसल्ली दूंगा। இறைவனுடைய வார்த்தை தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும். परमेश्वर का वचन ही हमें जो है तसल्ली दे सकता है। இறைவன் ஒருவர் தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும். केवल परमेश्वर ही हमें तसल्ली दे सकता நாம் எதிலே துக்கப்படுகிறோமோ, है। हम किसमें दुख उठाते எதிலே हैं, நாம் துயரப்படுகிறோமோ, किसमें तकलीफ उठाते அதை हैं, தம்முடைய வல்ல செயலினாலே அற்புத கிரியினாலே அதை மாற்றி அமைக்கிறார். वो अपने जो सामर्थ्य क्रिया से उसे बदल देंगे। அப்பொழுதுதான் நமக்கு ஆறுதல் உண்டாகும். तभी जो हमें तसल्ली मिलेगी। மனிதர்கள் ஆறுதலான வார்த்தைகளை மாத்திரம் தான் கூற முடியும். मनुष्य जो है तसल्ली भरे बातें ही कर सकता है। நம்முடைய பாடுகளை துன்பங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. हमारा दुख तकलीफ ये उठा नहीं सकता। நமக்கு ஆறுதल உண்டாக வேண்டும் என்றால்
हमें अगर समाधान होना நாம் எதிலே துக்கப்படுகிறோமோ, है, जिसमें हम दुख उठा रहे எதிலே துயரப்படுகிறோமோ, हैं, जिसमें तकलीफ है, எதிலே நாம் உபத்திரவத்தை சகித்துக் கொண்டு இருக்கிறோமோ, जिसमें जो संघर्ष हो रहा है, அது மாறும் பொழுதுதான் நமக்கு ஆறுதல் वो உண்டாகும். जब बदलेगा तभी हमें அது तसल्ली தேவன் ஒருவர் தான் மாற்ற முடியும். और वो केवल परमेश्वर அவர் ही कर தம்முடைய सकता है। அற்புத கிரியைகளினால் அதை மாற்றி அமைத்து நமக்கு अपने ஆறுதல் अद्भुत செய்கிறார். क्रिया के द्वारा ही वो बदल सकता है। நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று தேவன் मैं சொல்லுகிறார். तुझे तसल्ली दूंगा करके कहता है। தேவனுடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறது. परमेश्वर का वचन ही हमें जो तसल्ली देगा, தேவனுடைய அற்புத கிரியைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. परमेश्वर का अद्भुत क्रिया जो हमें तसल्ली देगा। ஆனபடியால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். इसलिए परमेश्वर अपने लोगों को तसल्ली देगा। நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். मैं तुम्हें तसल्ली दूंगा परमेश्वर कहता है। கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார் என்று ஏசாயா 49 அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். 49:13 को पढ़िए यशायाह। வாசி. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर अपने लोगों को जो समाधान देगा, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். परमेश्वर लोगों को तसल्ली देगा। நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். मैं तुझे तसल्ली दूंगा। கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर लोगों को तसल्ली देगा। கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஆறுதல் செய்கிறார். परमेश्वर लोगों को जो तसल्ली देगा। பலவிதமான பாடுகள் உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. कई प्रकार के दुख तकलीफ हमारी जिंदगी में आता है। நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் अनेகமாய் இருக்கும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. धर्मी व्यक्ति को आने वाले जो तकलीफ हो वो अनेक हो सकता है। நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் अनेகமாய் இருக்கும். धर्मी पुरुष को जो होने वाला तकलीफ अनेक होए, கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. लेकिन परमेश्वर उन सब से उसको छुड़ा लेगा। நம்முடைய பாடுகளின் மத்தியிலும், हमारे दुखों के बीच நம்முடைய में, உபத்திரவத்தின் மத்தியிலும், हमारे तकलीफों के बीच நமக்கு में, பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலும் हमारे जो कई तरह के दबावों के बीच में தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறார். परमेश्वर हमें समाधान देता தேவன் है। தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். परमेश्वर अपने वचन को बेच के हमें तसल्ली देगा। அவருடைய அற்புத கிரியைகளினாலே நமக்கு ஆறுதல் செய்கிறார். उसके अद्भुत क्रिया से हमें तसल्ली देगा। நான் உங்களில் துக்கப்படுகிறவருக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். जो दुखी है उसको मैं तसल्ली दूंगा। ஏசாயா 57 அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். यशायाह 57:12 को पढ़िए। நான் அவர்கள் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் जो சொல்கிறார். दुखी है उसको मैं तसल्ली दूंगा। அவர்கள் வழிகளை நான் பார்த்து उनके मार्गों को मैं देख के அவர்களை குணமாக்குவேன். उनको मैं चंगा करूंगा। அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதल அளிப்பேன் என்று சொல்கிறார். जो दुखी है उनको मैं तसल्ली दूंगा। ஆனபடியால் தேவன் நம்முடைய வழிகளை ஒவ்வொரு கிரியைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். इससे परमेश्वर हमारे हर एक मार्ग को जो गौर से देखता है। நாம் பாடுகளின் மத்தியில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால், हम दुखों के बीच में अगर मसीह को हम इसके साथ है, பலவிதமான நெருக்கங்கள் உபத்திரவங்கள் மத்தியில் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் कई என்றால், तरह के रुकावटों के बीच में अगर मसीह के साथ है, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்றால், अगर हम मसीह में है, அவருடைய சரீரமான சபையிலே நிலைத்திருக்கிறோம் என்றால், उनका शरीर जो कलेसिया में है, நான் வழிகளை பார்த்து मैं उनके मार्गों को देख के, நான் அவர்களை நடத்தி उनको मैं चला के அவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் उनको சொல்கிறார். मैं तसल्ली दूंगा। துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். जो संघर्ष उठाते हैं वे धन्य है, वे लोग समाधान पाएंगे। தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். परमेश्वर अपने लोगों को तसल्ली देगा। துயரப்பட்ட அனைவருக்கும் நான் ஆறுதல் செய்வேன் என்று ஏசாயா 61 அதிகாரம் 2வது வசனத்திலே जो சொல்லப்பட்டிருக்கிறது. दुख उठाने हर एक को मैं तसल्ली दूंगा करके कहता है। வாசியுங்கள். துயரப்படுகிற அனைவருக்கும் நான் ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். जो दुख उठाने वाले हर एक को मैं तसल्ली दूंगा। கர்த்தருடைய அனுக்கிரக வசனத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் परमेश्वर अपने अनुग्रह से நம்முடைய தேவன் हमारे परमेश्वर நீதியை சரிகட்டவும் நாளை கூறவும் वो न्याय को जो ठीक करने के लिए துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. दुख उठाने हर एक को जो है तसल्ली देने के लिए, துயரப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். दुख उठाते हैं उनको मैं तसल्ली दूंगा। ஏனென்றால் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறேன். मैं तुझे तसल्ली देने वाला परमेश्वर। ஆனபடியால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். परमेश्वर अपने लोगों को तसल्ली देगा। ஆனபடியால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு துன்பங்களை துயரங்களை கண்டு, इसलिए हमारी जिंदगी में दुख को तकलीफों को देख के, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகளை கண்டு, हमारी जिंदगी में आने वाले जो है संघर्ष को देख நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான நெருக்கங்களை கண்டு के, कई प्रकार के दबावों को देख के நாம் சோர்ந்து போக அவசியம் இல்லை. हम जो है निराश नहीं होना है। இவைகளின் மத்தியில் தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். इनके बीच में परमेश्वर हमें तसल्ली देगा। தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். परमेश्वर का आत्मा हम में रह के हमें चलाएगा। ஆனபடியால் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறபடியால், मैं तुझे जो तसल्ली दुआ कर कहता है, துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், दुख उठाने वाले लोग जो है वो धन्य है, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். तुम तसल्ली पाओ। அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்று सही प्रकार का जो तसल्ली देना परमेश्वर। அப்போஸ்தலன் பவுல் தன் நிருபத்திலே எழுதுகிறார். प्रेरित पौल अपने पत्रियों में से लिखता है, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 कोरिन्थियस पहली अधिकार 3 7 வசனம் முடிய வாசியுங்கள். 3 से 7 पढ़िए। வாசி.
வாசிங்க. அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று பவுல் தன் நிருபத்தில் எழுதுகிறார். सभी प्रकार के जो तसल्ली देने वाला परमेश्वर, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் पिता परमेश्वर भी, இரக்கங்களின் பிதாவும் जो अनुग्रह का जो पिता है, சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். सभी तरह का जो तसल्ली देना परमेश्वर, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सभी प्रकार का जो तसल्ली का परमेश्वर, எப்பேற்பட்ட பாடுகளில் உபத்திரங்களில் சிக்கி அகப்பட்டு இருக்கிறவர்களுக்கு किसी प्रकार का भी जो दुख तकलीफ अगर लोग फंसे, நாங்கள் ஆறுதல் செய்யும்படிக்கு उनको जो है समाधान की देने के लिए, எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலே, हमें जो होने वाले जो दुखों में, எங்களுக்கு வருகிற பாடுகளிலே हमें होने वाले जो संघर्ष में அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று பவுல் சொல்கிறார். वही हमें जो है तसल्ली देता है. எப்படி எனில் वो किस கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல मसीह का जो संघर्ष हमें जो बढ़ गया है, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. मसीह के द्वारा हमें तसल्ली भी बढ़ गया है. ஆனால் கிறிஸ்துவுக்காக அந்த பூமியில் நாம் பாடுகளை சகிக்கிறோம் என்றால், अगर मसीह के लिए हम इस धरती पे दुख उठाते நாம் हैं, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நிமித்தம், हम मसीह में है इसीलिए, கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நிமித்தம், मसीह के पीछे அவருடைய इसलिए, சரீரமான சபையோடு நாம் ஐக்கியமாய் இருக்கிறது कलीसिया நிமித்தம், में है इसलिए, இந்த உலகத்திலே பல பாடுகளை துன்பங்களை நாம் சகிக்கிறோம் என்றால், कई प्रकार का दुख को हम सहते हैं, तो கிறிஸ்துவின் பாடுகள் எப்படி நம்மிடத்தில் பெருகிறதோ मसीह के लिए जो दुख कैसे हमें அப்படியே बढ़ता है, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது என்று பவுல் சொல்கிறார். वैसे मसीह में जो है हमें समाधान भी बढ़ता है. ஆதலால் इसीलिए நாங்கள் हम जो है உபத்திரவப்பட்டாலும் अगर हम दुख उठाए तो அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாயிருக்கும். वो उद्धार के योग्य होगा. எப்பேற்பட்ட பாடுகளில் உபத்திரவத்தில் நீங்கள் இருந்தாலும் चाहे कितना भी बड़ा जो दुख हो, நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு हम जो तुम्हें तसल्ली देने के लिए எங்களுக்கு அப்படிப்பட்ட திராணியை கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். उस प्रकार का जो है कार्य परमेश्वर ने हमें दिया है. நாங்கள் எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் हमें जो आने वाले सभी संघर्ष के बीच அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். परमेश्वर ही हमें तसल्ली देता है. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே परमेश्वर से मिला गया जो तसल्ली எந்த உபத்திரத்தில் ஆகிலும் किसी प्रकार का दुख हो, அகப்படுகிறவர்களுக்கு जो होने वाले कार्य நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு उनको जो तसल्ली देने के लिए जो हमें जो ताकत जो है, அப்போஸ்தலனாகிய பவுல் यहाँ प्रेरित ஆதி சபைக்கு மிகவும் ஒரு ஆறுதலாக இருந்தார். ऐसे कलीसिया को बहुत ही ऐसे एक सहायक थे. ஜனங்களை பலப்படுத்தி விசுவாசத்திலே பலப்படுத்தினார். लोगों को जो है उत्साह करना मसीह நாம் अनेक உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி हम अनेक जो दुखों के बीच से गुजरते हैं, அவர்களுக்கு புத்தி சொல்லி उनको ऐसे जो तसल्ली அவர்களை देते, விசுவாசத்திலே பலப்படுத்தி विश्वास में उनको सामर्थ्य देके ஆதி சபைக்கு அவர் மிகவும் ஒரு ஆறுதலாக இருந்தார். आदि कलीसिया के लिए एक बहुत ही सहायक थे. தேவன் நம்முடைய சபைக்கு அப்படியே தேவன் ஒரு அப்போஸ்தலரை கொடுத்திருந்தார். परमेश्वर ने हमारे कलीसिया के लिए वैसे प्रेरित को दिया था. அவர்கள் மூலமாய் சபையானது எழுப்பப்பட்டு சபைகள் மிகவும் ஆறுதல் அடைந்து பெருகினது. उनके द्वारा जो कलीसिया उठाया गया, कलीसिया बहुत तसल्ली पाया. அப்படியே ஆதி சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் மிகவும் ஒரு ஆறுதலாக இருந்தார். ऐसे आदि कलीसिया के लिए जो प्रेरित पौल बहुत ही एक सहायक थे. ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல क्योंकि मसीह के नाम पे जो दुख हमें बढ़ गया, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கிறது. और मसीह के द्वारा ही हमें तसल्ली भी हुई. ஆனபடியால் பாடுகளின் மத்தியில் உபத்திரவ மத்தியில் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்றால், और जो दुखों के बीच में मसीह में जो रहता है, சபையில் நிலைத்திருக்கிறோம் என்றால் कलीसिया में अगर कोई रहता நீங்கள் है, பாக்கியவான்கள். वो धन्य है. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். दुख उठाने वाले वो धन्य है. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे लोग समाधान पाएंगे. ஏனென்றால் நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக कि இருக்கிறார். हमारा परमेश्वर समाधान का परमेश्वर है. எப்படிப்பட்ட பாடுகளிலும் உபத்திரத்தில் சிக்கி இருந்தாலும் चाहे किसी प्रकार का दुख और நாங்கள் तकलीफ हो, அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி திராணி உள்ளவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார் என்று हम பவுல் उनको சொல்கிறார். तसल्ली देने के लिए परमेश्वर ने हमें उतना सहायक बनाया. தேவன் இந்த பூமியில் தம்முடைய சபையை எழுப்பி परमेश्वर ने धरती अपने कलीसिया उठा தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ரட்சித்து சபையோடு கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். चुने गए लोगों को कलीसिया में लेके आया. அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் பாடுகள் இருக்கலாம். उस ऐसे लोगों के बीच में जिंदगी में दुख तकलीफ हो सकता है, ஏனென்றால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று क्योंकि சொல்லப்படுகிறது. धर्मी को होने वाला जो दुख है वो अनेक हो सकता है. இந்த துன்பத்தின் மத்தியில் பாடுகள் நிமித்தம் நாம் நிலைத்திருக்கும் பொழுது दुख को बीच में जब भी मसीह में कोई रहेगा, கிறிஸ்துவினால் நமக்கு ஆறுதல் உண்டாகும். मसीह के द्वारा हमें जो है तसल्ली मिलेगी. கிறிஸ்துவினால் நமக்கு தேர்தல் உண்டாகும். मसीह के द्वारा हमें शांति होगी. ஏன் அவரே சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். वही सही प्रकार का शांति का நானே உங்களுக்கு ஆறுதல்
செய்வேன். मैं तुझे तसल्ली दूंगा. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். परमेश्वर अपने लोगों को शांति देगा. உங்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். जो दुखी है उसको तसल्ली देगा. உங்களில் துயரப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். कोई तकलीफ में है उसे मैं शांति दूंगा. உங்களில் சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். कोई ऐसे तकलीफों में है मैं उसको तसल्ली दूंगा. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். दूसरी कोरिन्थियर 7:6 को पढ़िए. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். तो भी दीनों को शांति देने वाला परमेश्वर ने तीतुस के आने से हमको शांति दी. ஆகிலும் फिर भी சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन जो दिनों को जो है शांति देना परमेश्वर. நாம் பலவிதமான நெருக்கத்தில் இருக்கலாம். हम कई प्रकार के तकलीफ में हो. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான குறைபாடுகள் இருக்கலாம். हमारी जिंदगी में कुछ कमियां हो सकती है. மற்றவர்கள் முன்பாக நாம் மிகவும் எளியவர்களாய் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கலாம். दूसरों के बीच तुलना में हम बहुत दीन हो सकते हैं. ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन ऐसे दीन होने वाले को जो तसल्ली देना परमेश्वर. அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். वो सभी तरह का जो तसल्ली देना. எப்படிப்பட்ட உபத்திரவங்களில் அகப்பட்டிருந்தாலும், किसी प्रकार का अगर तकलीफ में हो, எப்படிப்பட்ட பாடுகள் நம்மிடத்தில் இருந்தாலும், किसी प्रकार का अगर संघर्ष हो, தேவன் நமக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். परमेश्वर जो है वो तसल्ली देगा. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். मैं तो तुझे तसल्ली दूंगा. ஆனபடியால் சகலவிதமான ஆறுதலின் தேவனை நாம் பின்பற்றுகிறோம். इसलिए सभी प्रकार का तसल्ली देना परमेश्वर को हम उसके पीछे होते हैं. சகலவிதமான ஆறுதல் அளிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். सभी तसल्ली देने वाले परमेश्वर की हम आराधना करते हैं. ஆனபடியால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். इसलिए हम जो है मसीह में हम पीछे रहना है. பாடுகளின் மத்தியிலும், दुखों के बीच में, உபத்திரவத்தின் மத்தியிலும், तकलीफों के बीच में अनेகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி விடுகிறார்கள். अनेक जो विश्वास से हट जाते हैं. अनेகர் சபையை விட்டு போய் விடுகிறார்கள். अनेक जो है कलीसिया छोड़ देते हैं. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், लेकिन यीशु मसीह से कहते हैं துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். दुख उठाने वाले जो है वो धन्य है, वे तसल्ली पाएंगे. பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் பாக்கியவான்கள் தான். जो दुखों के बीच में कोई मसीह में है तो धन्य है. பாடுகள் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், துக்கத்தில், இழப்புகள் மத்தியிலும் நாம் சபையிலே நிலைத்திருக்கிறோம் என்றால் பாக்கியவான்கள் தான். और दुखों के बीच में, तकलीफों के बीच, नुकसान के बीच में அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे लोग तसल्ली पाएंगे. ஏனென்றால் அவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிதா இருக்கிறது. उनके लिए परमेश्वर ने रखा हुआ आशीष वो बहुत बड़ा है. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, परमेश्वर जो है खुद पे प्रेम रखने वाले को, ஆயத்தம் பண்ணி கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனதுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. जो रखे गए कार्य जो जिन आंखों ने देखा ना कानों ने सुना. ஆனபடியால் நீங்கள் பாக்கியவான்களாக இந்த பூமியிலே இருக்கிறீர்கள். इसलिए धरती में तुम भाग्यवान हो. அவரிடத்தில் கடந்து எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள். उसके बाद जो भी आए उन्होंने तसल्ली पाया. பலவிதமான உபத்திரவங்களில், பாடுகளில் சிக்கியிருந்தவர்கள், कई प्रकार के दुख तकलीफों में जो फंसे थे, அவரிடத்தில் கடந்து வந்து அற்புத செயல்களினாலே ஆறுதல் பெற்றார்கள். उनके पास आके उनके अद्भुत जो क्रिया से जो है शांति, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே ஆறுதல் அடைந்தார்கள். उनके सामर्थ्य जो वचन से जो है तसल्ली पाया. மனிதர்களால் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. मनुष्य हमें तसल्ली नहीं दे सकता है. நம்முடைய பெரிய ஐயா அவர்கள் சொல்வதுண்டு, हमारे जो कलेश बड़े अय्या बोलते थे, யாருக்காவது சுவிசேஷம் சொல்ல போனீங்கன்னா किसी को अगर सुसमाचार बोलने जाएंगे, பலவிதமான பாடு பிரச்சனையில சிக்கி இருப்பாங்க. वो कई प्रकार के दुख तकलीफ में, பல கஷ்டங்கள் அவங்க இருப்பாங்க. कुछ तकलीफ में रहेंगे. உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்க அவங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். उनको मसीह का सुसमाचार, அவர்களை சபைக்கு நாம் அழைக்க வேண்டும். कलेशिया में उनको बुलाना है. நம்முடைய சொந்த சோக கதையை சொல்லக்கூடாது. हमारे खुद के तकलीफों को नहीं बताना. நம்முடைய அனுபவ சாட்சியை கூறலாம். हमारे जो है आत्मिक अनुभव को बता सकते हैं. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும். परमेश्वर का वचन का हम अधिक इस्तेमाल करना. அதிலே ஜீவன் இருக்கிறது, उसमें जो जीवन है, அதில் வல்லமை இருக்கிறது, उसमें सामर्थ्य है, அது அவர்களை ஆறுதல் படுத்தும், वो उन्हें तसल्ली देगा, அதோடைய மன காயங்களை அது குணமாக்கும், उनके मन के घावों को ठीक करेगा. ஆனபடியால் பல துன்பங்களில், துயரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சுவிசேஷமாக அறிவீங்கள். इसलिए कई प्रकार दुख तकलीफें जो मनुष्य அவர்களுக்கு சபைக்கு கடந்து வரும்படி அழைப்பு கொடுங்கள். उनको कलेशिया में आने के लिए उनको बुलाइए. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். बहुत से दबे लोगों मेरे पास मैं समाधान दूंगा वचन लिखा है. ஆனபடியால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். इसलिए परमेश्वर के वचन को इस्तेमाल करो. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும், அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்வார். तभी उनको जो है तसल्ली मिलेगा, समाधान मिलेगा. அவரிடத்தில் கடந்தவர்கள் எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள். उनके पास जो भी आए वे लोग तसल्ली पाए. மனிதர்களால் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. मनुष्य जो हमें समाधान नहीं, அவர்கள் ஆறுதலாய் சொன்னாலும் நமக்கு ஆறுதல் உண்டாகுவது இல்லை. समाधान की दो बात बोलेंगे फिर भी हमें समाधान नहीं हो सकता. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று தேவன் சொல்கிறார். मैं तुम्हें जो तसल्ली दूंगा. இறைவன் ஒருவர் தான் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். परमेश्वर ही जो है हमें जो है समाधान दे सकता है. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் நம்முடைய ஆறுதலின் ஆத்மாவை தேற்றுகிறது என்று தாவீது சொல்கிறார். मेरे हृदय में से परमेश्वर का जो तसल्ली है वो बढ़ रहा है. சங்கீதம் 94 அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். Psalm 94:19. சங்கீதக்காரர் தாவீது இப்படியாக சொல்லுகிறார். या जो भजन संहिता दाऊद ऐसे लिखता है, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில்
உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். जब मेरे मन में बहुत सी चिंताएं होती है तब मैं यहोवा तेरी दी हुई शांति मुझको सुख होता है. இந்த உலகத்திலே பலவிதமான பாடுகள் உபத்திரங்கள் நமக்கு இருக்கிறதுனாலே इस संसार में कई प्रकार के जो है संघर्ष होने के कारण நம்முடைய உள்ளத்திலே பல கவலைகள் இருக்கலாம். हमारे हृदय में कई प्रकार का चिंता हो सकता है. மற்றவர்கள் சொல்ல முடியாத காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே வைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். दूसरों को ऐसे नहीं बता सकता, ऐसे भी चिंता हो सकती है. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது जब मेरे बहुत सी चिंताएं होती है உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். ऐसे तुम्हारी शांति मेरे हृदय को जो है தேவன் ஒருவர் தான் நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆற்றுகிறார், நம்முடைய காயங்களை அவர் குணப்படுத்துகிறார். परमेश्वर एक ही जो है हमारे हृदय को तसल्ली दे सकता है, हमारे घावों को मलहम का काम कर सकता है. ஏனென்றால் சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். क्योंकि वो सही प्रकार का जो है तसल्ली का परमेश्वर है. ஆனபடியால் தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறார், தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஆறுதல் செய்கிறார். इसलिए परमेश्वर जो है अपने लोगों को जो है तसल्ली देता है. அவர் நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். वो जो है हमें संभालता है. நாம் கவலைப்படும் பொழுது, हम जब भी फिक्र करते हैं, நாம் சோர்ந்து போகும் பொழுது, हम जब मायूस होते हैं, நாம் பலவிதமான கஷ்டத்துக்களை நாம் கடந்து செல்லும் பொழுது, हम जब कई प्रकार के जो कष्टों के बीच में होते हैं, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். परमेश्वर हमें समाधान देता है. தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாய் வார்த்தை அனுப்பி நம்மை ஆறுதல் படுத்துவார். परमेश्वर अपने दासों के द्वारा वचन को भेज के हमें तसल्ली देता है. இல்லை என்றால் ஏதாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் வந்து நம்ம ஆத்மாவை தேற்றி ஆறுதல் படுத்தும். वो नहीं तो कोई अच्छे आत्मिक गीत को हमें हृदय में दे के हमें जो तसल्ली देगा. ஏனென்றால் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். मैं ही तुझे तसल्ली दूंगा ऐसा कहता है. இறைவன் ஒருவர் தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும். परमेश्वर एक ही जो है हमें तसल्ली दे सकता है. மனிதர்களால் நமக்கு ஆறுதல் உண்டாகிறது இல்லை. मनुष्यों के द्वारा तसल्ली समाधान नहीं हो सकता. அப்படியே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ऐसे वचन में हम देखते हैं அந்த அன்னாள் மிகவும் துக்கப்பட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். अन्नाल जो है बहुत दुख भरे हृदय से परमेश्वर के समूह में प्रार्थना करने लगी. புருஷன் எல்கானா எவ்வளவு ஆறுதல் சொல்லுகிறார். उनके जो पति जो है उनको कितना ही तसल्ली भरे बातें बोलते हैं. அன்னாளே ஏன் அழுகிறாய்? ऐसे अन्नाल क्यों रो दे, ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? क्यों ऐसे खाना नहीं खा रही? 10 குமாரரை பார்க்கில் நான் உனக்கு அதிகம் அல்லவா? क्या 10 बालकों के तुलना में मैं अधिक नहीं हूं? என்று எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை அந்த அன்னாளிடத்தில் கூறுகிறார். ऐसे कितनी तसल्ली भरी बातों से उन्होंने उसको बात किया. ஆனாலும் அன்னாளுடைய துக்கம் மாறவில்லை. लेकिन फिर भी अन्नाल का जो दुख वो कम नहीं हुआ. அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை இருந்தது. अन्नाल की जिंदगी में एक कमी थी. அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் இருந்தது. उनकी जिंदगी में एक दुख था. அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. उनको जो है एक संतान नहीं था. அவள் மலடி என்று ஜனங்கள் மத்தியிலே நிந்திக்கப்பட்டாள். ऐसे जो है बांझ करके लोग उससे जो ताने मारने लगे. அவளோடு கூட அவளுடைய சக்கலத்தி பெண்ணிலால் அவளை மிகவும் மனவடிவாக்கினாள். सभी ने उनको बहुत ही दुख पहुंचाया. அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். उन्हें जो है बहुत दुख पहुंचाया. அன்னபடியால் அன்னாள் கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்து கொண்டிருந்தாள். इसे जो अन्नाल जो है आंसू से भरे हुए थे. ஆனாலும் அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போனாள். फिर भी अन्नाल लेकिन परमेश्वर के समूह में गया. அவருடைய புருஷன் எல்கானா எவ்வளவு ஆறுதல் சொல்லி பார்த்தார். उसके जो पति ने उनको कितना ही तसल्ली भरी बातों से, அன்னாளே நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ऐसे क्यों ऐसे दुख, ஏன் துக்கப்படுகிறாய்? क्यों दुखी है? நான் உனக்கு இருக்கிறேன். मैं हूं. 10 குமாரரை பார்க்கில் நான் உன்னை அதிகமாய் 10 நேசிக்கிறேன். बालकों की तुलना से भी अधिक हूं मैं. 10 குமாரரை நான் உனக்கு அதிகம் அல்லவா? क्या मैं उनसे भी तुलना बड़ा नहीं हूं? நீ ஏன் விசாரப்பட்டு கண்ணீரோடு சாப்பிடாமல் இருந்து கொண்டிருக்கிறாய்? क्यों दुख उठा के आंसू बहा के ऐसे खाना नहीं खा? ஆனால் அவளுக்கு ஆறுதல் உண்டாகவே இல்லை. फिर भी उसके मन को तसल्ली ஏனென்றால் नहीं அவளுடைய हुआ. வாழ்க்கையில ஒரு நிந்தை இருந்தது. क्योंकि उसके जिंदगी में एक कमी था. மலடி என்று ஜனங்கள் மத்தியில் ஒரு நிந்தையான பழிச்சொல் கவலை இருந்தார். ऐसे बांझ करके लोगों के बीच में ऐसे उसे ऐसे कहा सुनी. ஆனபடியால் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போய் इसलिए परमेश्वर के समूह में गया அவருடைய சமூகத்தில் ஆறுதலை தேர்தல் அடைந்தாள். और परमेश्वर के समूह में उसे तसल्ली और समाधान मिला. 1 சாமுவேல் 1 அதிகாரம் वचனம் 10 இருந்து வாசியுங்கள். पहली सामुएल पहली अधिकार से பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள். 17 को पढ़िए. அப்பொழுது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उसके बाद जो है उसका जो चेहरा दुखी नहीं था. மனிதனுடைய நிந்தையினால் அவமானத்தினால் அவருடைய இருதயம் நிறைந்திருந்தது. मनुष्यों के जो निंदा और अपमान से जो है दुखी था. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆத்துமாவை தேற்றுகிறது. मेरे जिंदगी में हृदय में
जब तकलीफें बढ़ गए तो அவருடைய परमेश्वर- உள்ளத்தில் பல கவலைகள் இருந்தது, उसके हृदय में कई प्रकार का जो चिंता था பல வருத்தங்கள் துக்கங்கள் நிரம்பி இருந்தது. और दुख और जो तकलीफ था, அந்த निंதையை அவளால் ஏற்றுக்கொள்ள சுமக்க முடியவில்லை. वो निंदा जो है वो सहन नहीं कर सकी, ஏனென்றால் ஜனங்கள் மத்தியில் அவள் மலடி என்று சொல்லி நிந்தையை சுமந்து கொண்டிருந்தாள். क्योंकि लोगों के बीच में ऐसे एक बांझ करके जो है एक निंदा उसको था, அவருடைய சக்கலத்தி பெண்ணினால் அவளை மிகவும் நிந்தித்து மனமடிவாக்கி கொண்டிருந்தாள். और उनके जो ऐसे जो दूसरे औरत है उनकी बहुत निंदा करती, அவள் ஒரு காரியத்தை செய்தாள், उन्होंने एक कार्य किया, தேவனை நோக்கி கடந்து சென்றாள். परमेश्वर के समूह में தேவனுடைய ஆலயத்திலே கடந்து போய் மனம் கசந்து அழுதாள். परमेश्वर के भवन में जाके और हृदय को खोल के रोई, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. दुख भरे हृदय से रोक के जो है उसने प्रार्थना किया, ஏனென்றால் அவரே ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். क्योंकि वही जो है तसल्ली देने அவர் वाला है, சகலவிதமான ஆறுதலின் தேவனாக कई இருக்கிறார். प्रकार का तसल्ली का परमेश्वर, தேவனுடைய நிந்தையை மாற்றினார். परमेश्वर ने उसके निंदा को बदल दिया, அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். उसके प्रार्थना को सुना, அங்கு இருந்த கர்த்தருடைய ஆசாரியன் அவரிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், और परमेश्वर के याजक ने उसे एक बात बोला, நீ சமாதானத்துடனே போ, तू समाधान से நீ लौट, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் விண்ணப்பித்தபடி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற ஆறுதலான வார்த்தையை इस्राएल சொன்னார். के परमेश्वर के पास तूने जो विनती की उसके हिसाब से तुझे आशीष देगा, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. उसके बाद से जो है उसका चेहरा दुखी नहीं, யார் அவரிடத்தில் கடந்து வருகிறார்களோ, कौन उसके पास आता யார் है, அவரிடத்தில் வந்து விண்ணப்பிக்கிறார்களோ, कौन उसके विनती करता தேவனுடைய है, சமூகத்தில் வந்து யார் கண்ணீர் வடிக்கிறார்களோ, परमेश्वर में कौन आंसू बहाता है, தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார், परमेश्वर उनके प्रार्थना को सुनता है, தேவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். परमेश्वर उनकी विनती को सुनेगा, நீ சமாதானத்துடனே போ. तू समाधान से लौट जा। தேவ சமூகத்தில் கடந்து வரும் பொழுதெல்லாம் தேவ ஆவியை தம்முடைய ஆவியினால் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், जब சமாதானப்படுத்துகிறார். परमेश्वर समूह में आते परमेश्वर का आत्मा जो हमें तसल्ली देता है, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்களை கவலைகளை அவர் மாற்றுகிறார். हमारे हृदय में जो दुख तकलीफों को बदल देता है, அந்த அண்ணால் அப்படியே தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து விட்டு கடந்து போனாள். वरना उसी प्रकार जो परमेश्वर समूह में प्रार्थना करके जो लौटी, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. उसके बाद से उसका चेहरा दुखी नहीं था, ஏனென்றால் தேவனுடைய ஆறுதல் அவளுக்கு உண்டாயிருந்தது. क्योंकि परमेश्वर का जो तसल्ली उसको हो गया, தேவனாலே அவளுக்கு சமாதானம் உண்டாயிருந்தது. परमेश्वर के द्वारा उसको समाधान நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். मैं ही तो तेरा तसल्ली का परमेश्वर, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். परमेश्वर में लोगों को तसल्ली देगा, துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்வேன், जो दुखी है उसको जो समाधान देगा, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்வேன், तकलीफ उठाते है उसको तसल्ली देगा, சிறுமைப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் जो செய்வேன். दीन है उसको मैं तसल्ली दूंगा, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். वो सभी प्रकार का तसल्ली का परमेश्वर। அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். अन्नाल का जो प्रार्थना परमेश्वर ने सुना, அவளுடைய விண்ணப்பத்தின்படியே தேவன் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். उसके विनती के अनुसार उसको एक जो जो एक पुत्र जो दिया, ஹalleluya. हालेलुया, தேவனுடைய நிந்தையை மாற்றினார். परमेश्वर ने उसके निंदा को बदल दिया, தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்து விண்ணப்பிக்கும் பொழுது, परमेश्वर के समय जब प्रार्थना करते நம்முடைய हैं, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது, हमारे हृदय को उंडे के प्रार्थना நான் करेंगे, அவர்கள் வழிகளை பார்த்து उसके मार्गों को देख के அவர்களை நான் நடத்தி मैं इसे चला के அவர்களை துயரப்படுகிறவர்களுக்கு அனைவருக்கும் நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். और जो है तकलीफ उठाने हर एक को मैं जो तसल्ली दूं। தேவன் நம்முடைய வழிகளை நம்முடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें मार्ग सभी को जो परमेश्वर देखता है। நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारा हृदय परमेश्वर के समूह में कैसा है? நாம் தேவனிடத்தில் கடந்து வந்து हम परमेश्वर के समूह में தேவனை நோக்கி முறையிடும் பொழுது जब परमेश्वर के सामने प्रार्थना करेंगे, எதிலே நாம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, किसमें हम जो दुख उठाते हैं, எதிலே நாம் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, किसमें हम जो है तकलीफ उठा रहे हैं, தேவன் அது தம்முடைய அற்புத கிரியையினாலே மாற்றி அமைக்கிறார். परमेश्वर जो है उसे अद्भुत तरीके से बदल देगा। அப்பொழுது அந்த அன்னாளுக்கு ஆறுதல் உண்டானது. और तब जो अन्नाल को जो एक तसल्ली हुआ, அவருடைய புருஷன் எல்கானா எவ்வளவு ஆறுதல் சொல்லி ஆறுதல் உண்டாகவில்லை. उसके पति ने कितना ही तसल्ली समाधान बोला, फिर भी समाधान தேவனுடைய नहीं हुआ। சமூகத்தில் வந்து விண்ணப்பித்த பொழுது தேவனுடைய ஜெபத்தை கேட்டு फिर परमेश्वर के समूह में जब प्रार्थना करने के बाद ஜனங்கள் மத்தியில் இந்த நிந்தையை கர்த்தர் மாற்றினார். लोगों के बीच में उसका निंदा को परमेश्वर ने बदल दिया। இன்று யார் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து அப்படி விண்ணப்பிக்கிறார்களோ, कौन परमेश्वर समूह के प्रार्थना करता है, யார் தங்களுடைய இருதயங்களை ஊற்றி कौन ஜெபிக்கிறார்களோ, अपने हृदय को उंडेल के प्रार्थना करता है, தேவனுடைய உள்ளங்களில் இருக்கிற விசாரங்களை கவலைகளை மாற்றுகிறார், परमेश्वर उनके हृदय से जो चिंताओं को ஆறுதல் படுத்துகிறார், समाधान देगा, அவர் தேர்தல் படுத்துகிறார். और जो है उनको जो तसल्ली देगा, ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். क्योंकि उन्होंने हमने वचन दिया है। ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். Isaiah 66:13 पढ़िए। நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், நீங்கள் ஆற்றப்படுவீர்கள். तुम यरूशलेम में जो है तुम तसल्ली पाओगे, ஒருவன் அவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जैसे कि माता संभालती है वैसे मैं संभालूंगा। நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். तुम लोग यरूशलेम में जो तसल्ली पाओगे, தேவன் தம்முடைய ஜனத்தை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். परमेश्वर में लोगों को संभालता है, அவருடைய மனக்காயங்களை அவர் கட்டி குணப்படுத்துகிறார். उनके हृदय के घावों को जो ठीक करता है, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जैसे कि माता संभालती है वैसे मैं நீங்கள் संभालूंगा। எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். तुम लोग यरूशलेम में तसल्ली पाओगे। தேவன் இந்த பூமியில தம்முடைய சபையை எழுப்பி परमेश्वर
धरती अपने कलीसिया को उठा के பலவிதமான துக்கத்திலே பாடுகளில் சிக்கியிருந்த நம்மை சபையோடு கொண்டு வந்து சேர்த்து कई तरह के दुखों के बीच में जो थे हमको इकट्ठा करके சபையின் மூலமாய் நாம் எவ்வளவோ ஆறுதல் அடைகிறோம், தேறுதல் அடைகிறோம். कलीसिया के द्वारा कितना हमें समाधान तसल्ली मिलता है. துக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். जब दुख भरे हृदय से परमेश्वर सम में आते हैं, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி परमेश्वर अपने वचन को भेज के தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு परमेश्वर हमारे प्रार्थना को सुन के நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, हमारे जिंदगी में किस विषय के बारे में चिंता करते हैं, எதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, किस विषय में चिंता करते हैं, தேவன் அதை மாற்றுகிறார். परमेश्वर से बदलता है. அந்த அனாளுடைய வாழ்க்கையில் இந்த நிந்தையை தேவன் மாற்றினார். अनाल के जिंदगी में वो परमेश्वर दुख को बदल दिया. தேவன் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். परमेश्वर ने उसको एक पुत्र सौभाग्य அதை உயிரோடு நாளெல்லாம் கத்தர்கிட்ட அவள் ஒப்பு கொடுத்தார். उसे जिंदगी भर के लिए मैं परमेश्वर के लिए सौंप दूंगा. தான் முதல் பேர்சபா மட்டும் பெரிய ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சாமுவேல் தீர்க்கதரிசி விளங்கினார். और सामुएल जो एक बड़ा भविष्यवक्ता तो बन गया था. தேவனுடைய நிந்தையை மாற்றி परमेश्वर ने उसकी निंदा को बदल दिया. தேவன் அவளை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया. தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒருபோது வீண் போகாது. परमेश्वर समूह में बहाएगी अरे आंसू को परमेश्वर हमेशा देखेगा. ஆனபடியால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். इससे मैं लोगों को मैं तसल्ली दूंगा करेगा. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறார். जैसे माता संभालती है वैसे संभालूंगा. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். यरूशलेम में तुम तसल्ली पाओगे. எருசலேமிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். यरूशलेम में परमेश्वर वास करता है. எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டார். यरूशलेम को परमेश्वर ने चुना. ஆனபடியால் தேவன் தம்முடைய ஜனத்தின் காயங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். इससे परमेश्वर अपने लोगों के घावों को जो है वो ठीक करता है. எருசலேம் நமக்கு ஒரு தாய் வீடாக இருக்கிறது. यरूशलेम हमारे एक माता के घर जैसे. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை தேற்றுகிறாளோ, जैसे एक माता अपने बच्चों को संभालता ஒரு है, தாய் தன் பிள்ளையை எப்படி அரவணைக்கிறாளோ, जैसे एक माता अपने बच्चे से प्यार करता है, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி ஆறுதலான வார்த்தையை एक கூறுகிறாளோ, माता ने बच्चों को कैसे तसल्ली और தேவன் समाधान தம்முடைய देता है. சமூகத்திலே கடந்து வரும் பொழுதெல்லாம் परमेश्वर समूह में आने के समय सब நம்மை தேற்றுகிறார், हमें तसल्ली நம்மை देता है. ஆற்றுகிறார், हमें जो संभालता நம்மை है, ஆறுதல் படுத்துகிறார் हमें जो है समाधान என்று देता है. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று क्योंकि சொல்கிறார். मैं ही तुझे तसल्ली देना परमेश्वर. ஆனபடியால் தேவனுடைய ஜனங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोग एक बातों को जानना है. கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற நமக்கு, जो मसीह में उनको நம்முடைய சரீரமான சபையில் நிலைத்திருக்கிற நமக்கு उनके जो कलेशा में जो है பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இருந்தாலும் अगर दुख और तकलीफ अगर होगा तो भी நீங்கள் பாக்கியவான்கள், तुम धन्य हो, என்ன நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், क्योंकि तुम आशीष पाएगे. ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். आशीष को अपनाने के लिए बुलाएंगे. அவைகளின் மத்தியில் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார், उसके बीच परमेश्वर உங்களை तसल्ली தேர்தல் देगा. படுத்துகிறார், उसे चुनेगा. உங்களுடைய மனக்காயங்களை ஆற்றுகிறார், मन के घावों को ठीक உங்களுடைய करेगा. வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை நிந்தையை அவர் மாற்றுகிறார். जिंदगी में जो निंदा है उसको बदल देगा. அந்த அண்ணால் அப்படித்தான் ஜெபித்தாள். अन्ना ऐसे प्रार्थना किया, ஆண்டவரே என் சிறுமியை கண்ணோக்கி பாரும், मुझ दीन पर नजर रख. முத அடியாளை மறவாதபடி என் சிறுமியை கண்ணோக்கி பாரும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தாள். ऐसे दीन पर जो है अनुग्रह करके आंसू बहा அவருடைய कर கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் பதில் அளித்தார். और उनके आंसू देखे परमेश्वर ने उसको जवाब दिया. தேவன் அப்படியே நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். परमेश्वर हमारे प्रार्थना को उत्तर देने के लिए सामर्थ्य. ஆனபடியால் தேவனுடைய சபையா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். इसलिए परमेश्वर का कलीसिया जो तुम हो धन्य. கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால், मसीह में तुम हो तो, அவருடைய சரீரமான சபையில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் कलीसिया में अगर हो तो நீங்கள் பாக்கியவான்கள், तुम धन्य हो, நீங்கள் பாக்கியவதிகள். धन्यवती. ஏனென்றால் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு जैसे கொடுத்திருக்கிறார். माता संभालती है वैसे संभालूंगा. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசம் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது
எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடாம், ஒரு நாளும் விலகிடாம், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவாம். அல்லேலூயா, 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 ஹalleluya. हालेलुया। ஒரு தாய் தேற்றுவது போல நான் ஒருவன் தேற்றுவேன். जैसे एक माता संभालती है मैं संभालूंगा। நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். यरूशलेम में तुम तसल्ली पाओगे। தேவனுடைய சபையானது நமக்கு ஒரு தாய் வீடாக இருக்கிறது. परमेश्वर का कलीसिया हमारे लिए एक माता है। நாம் கடந்து வரும் பொழுதெல்லாம் ஆறுதல் அடைகிறோம், தேர்தல் जब அடைகிறோம். भी आते हम ये तसल्ली और समाधान। எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவன் यरूशलेम में वास करने वाला परमेश्वर நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார். हमें जो है संभालता है, हमें तसल्ली देता நம்முடைய है, காயங்களை அவர் மாற்றுகிறார். हमारे घावों को बदलता है। என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது मेरे हृदय में जो चिंताएं बढ़ती है, ஆறுதல்கள் என் ஆத்மாவை हमारे தேற்றுகிறது. तसल्ली जो है मेरे आत्मा को संभालता है। தேவனிடத்தில் கடந்து வந்த எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள். परमेश्वर से आने हर एक लोग जो तसल्ली पाए, துக்கத்தின் மத்தியிலும், दुख के बीच में பாடுகளின் மத்தியிலும், और तकलीफों के बीच துயரத்தின் में மத்தியிலும் और संघर्ष के बीच में, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள் इनके பாக்கியவான்கள். बीच में मसीह में जो है वो धन्य है। கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் जो பாக்கியவான்கள். मसीह के पीछे चलते हैं वो धन्य है। கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கிறவர்கள் मसीह பாக்கியவான்கள். के लिए दुख उठाने वाले वो धन्य है, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे समाधान पाएंगे। தேவன் அவர்களை ஆறுதல் படுத்துவார். परमेश्वर उन्हें तसल्ली देगा। அவர்கள் விசுவாசமாய் இருந்தவர்கள், और मसीह विश्वास करने அவரை वाले உத்தமமாய் பின்பற்றினவர்கள் जो सच्चे हृदय से जो उसके पीछे होते இந்த हैं, பூமியிலே பல பாடுகளை इस சகித்தார். धरती पे जो कई प्रकार दुख को उठाया। ஆதி சபையிலே आदि कलीसिया में அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். प्रेरित जो थे, அப்போஸ்தலர்கள் எவ்வளவோ பாடுகளை துன்பங்களை கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக சகித்தார்கள். प्रेरित जो है मसीह के नाम के लिए बहुत सारे दुख उठाए। அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் उन तकलीफों के बीच में தேவனுடைய சபைக்கு மிகவும் ஆறுதலா இருந்தார்கள். लेकिन फिर भी परमेश्वर कलीसिया के लिए बड़ा तसल्ली थे। அவர்கள் மூலமாய் சபைகள் ஆறுதல் அடைந்தது. उनके द्वारा जो कलीसिया जो तसल्ली पाए, ஆனாலும் தேவன் தம்முடைய சபையை எழுப்பி, इसलिए परमेश्वर अपने कलीसिया को उठा தேவன் के, தம்முடைய அப்போஸ்தலர்களை எழுப்பி, अपने प्रेरितों को उठा के தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ரட்சித்து சபையிலே வைத்து और अपने चुने गए लोगों को कलीसिया में लेके आके அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். उनको जो है तसल्ली देते, அவர்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். उनको जो है समाधान देता है। தம்முடைய அற்புத கிரிகளினாலே அவர் ஆறுதல் செய்கிறார். अपने अद्भुत क्रिया के द्वारा उनको தம்முடைய समाधान வல்ல देता है। கிரிகளினாலே ஆறுதல் செய்கிறார். अपने जो है सामर्थ क्रिया से वो तसल्ली देता है। அப்படியே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின யோபுடைய வாழ்க்கையை वैसे ही பாருங்கள். परमेश्वर को जो ढूंढने वाले जो अयुब के जिंदगी में, யோபை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். अयुब के विषय में परमेश्वर गवाही देता है। யோபு ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். एक बहुत बड़ा अमीर व्यक्ति था, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் அவருக்கு இருந்தது. सभी आशीर्वाद उसके पास था, தேவனுக்கு அவர் பயந்து நடந்தார். लेकिन परमेश्वर का भय मान के चला। உத்தமன், बहुत उत्तम पुरुष சன்மார்க்கன், और एक अच्छा मनुष्य, தேவனுக்கு பயந்து परमेश्वर का भय मान के பொல்லாப்புக்கு விலகிறவன் கர்த்தரே அவனை குறித்து சாட்சி और கொடுத்தார். बुराई से भागने वाला करके परमेश्वर ने उसके विषय में गवाही அப்படி दी। கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின யோபுடைய வாழ்க்கையிலே ऐसे परमेश्वर को उत्तम हृदय से जो पीछे था, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த யோபுடைய வாழ்க்கையிலே परमेश्वर से जो प्रेम रखने वाला जो अयुब के जिंदगी பெரிய में ஒரு இழப்பு உண்டானது. एक बड़ा जो है ऐसे नुकसान हुआ। எதிர்பாராத ஒரு இழப்பு துக்கம் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிற்று. उसने जो अपेक्षा नहीं किया ऐसे कार्य हुआ। ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். फिर भी लेकिन परमेश्वर से प्यार रखा, தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. परमेश्वर से पीछे नहीं हटा। துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். जो दुख उठाते हैं वो धन्य में तसल्ली पाएंगे। துயரத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் பாக்கியவான்கள். दुखों के बीच में जो मसीह के पीछे होते हैं वो धन्य है। கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்றால் பாக்கியவான்கள். जो मसीह में जो टिके रहते हैं वो धन्य है। அவருடைய சரீரமான சபையிலே நிலைத்திருக்கிறோம் என்றால் பாக்கியவான்கள்.
उनके जो कलेक्शन में जो है वो धन्य है, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे लोग जो है तसल्ली पाएंगे. யோபு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். अय्यूब ने परमेश्वर से प्रेम रखा, கர்த்தருக்கு பயந்து நடந்தார். परमेश्वर का भय मान के चला. சத்துருவானவன் முகாந்திரமின்றி அவரை சோதித்தான். जो शत्रु जो शैतान जो उनको उसका परीक्षा लिया, சத்துரு கர்த்தரிடத்தில் போய் சொன்னான், जो शैतान जो है वो परमेश्वर के पास बात किया, யோபு என்ன விருதாவா உம்மை சேவிக்கான்? ऐसे नहीं है योग जो तो आपको जो आपका भक्त है, சும்மா ஒரு கூட்டத்துக்கு விடாம ஓடி ஓடி போய் ஆராதனை சும்மா ஒன்றும் போகல. ऐसे ही सब मीटिंग में ऐसे वो व्यर्थ में नहीं आ रहा है. நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். उसे जो आशीष करके रखा है, அவனுடைய சம்பத்தை தேசத்திலே பெருக செய்திருக்கிறீர். उसके जो है उसके जो उसकी संपत्ति जो है आपने उसको बढ़ा के रखा है, அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். उसके परिवार को घेर के आपने सुरक्षा दिया है. ஆனபடியால் யோபு இடத்தில் அன்பு கூறுகிறான். इसीलिए जो अय्यूब जो है आपसे प्यार करता है. அவனுக்கு கொஞ்சம் உபத்திரம் துன்பங்கள் பாடுகள் வரட்டும், थोड़ा उसको जो तकलीफ आपको आने के लिए जो आज्ञा दे दो. அவனுடைய உண்மையான அன்பு பக்தி என்ன என்பதை நீர் கண்டுகொள். उसकी सच्चाई जो है वो बाहर आ जाएगा. அவனுடைய முகத்துக்கு முன்பாக உம்மை தூசிப்பான். वो जो है आपके चेहरे में आपकी जो निंदा करेगा. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, என் தாசனாகிய யோபு உத்தமன், मेरा जो दास जो அவன் சன்மார்க்கன், वो एक धर्मी है, அவன் தேவனுக்கு எனக்கு பயப்படுகிறவன், वो जो परमेश्वर का भय मान के அவனை போல चलने இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை என்று उसके சொன்னார். तुलना में धरती में ऐसा कोई नहीं है. அப்படி கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்த யோபுடைய வாழ்க்கையில பல இழப்புகள் உண்டாயிற்று. ऐसे जो परमेश्वर से प्यार रखना अय्यूब की जिंदगी बहुत सारा नुकसान हुआ, பல துக்கங்கள் உண்டாயிருந்தது. कई प्रकार का दुख हुआ. அவருடைய துக்கம் மகா கொடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनका दुख जो है बहुत ही भयंकर था. யோபு 2ஆம் அதிகாரம் अय्यूब दूसरे अधिकार 11 இலிருந்து சில வசனங்களை வாசி. 11 से कुछ वचन को पढ़िए. வாசி. அவனுடைய நண்பர்கள் வந்து அவனுடைய நிலைமையை பார்த்தாங்க. उनके मित्र ने आके उसकी जो हालत को देखा. யோபுக்கு அந்த நிலைமை, क्या अय्यूब को ये हालत, யோபு உரு தெரியாமல் அங்கு உருவழிந்து போயிருந்தார். अय्यूब जो इस प्रकार है करके கர்த்தரை உத்தமாய் பின்பற்றின யோபு, परमेश्वर को उत्तम हृदय से जो கர்த்தருக்கு பயந்து நடந்த யோபு, परमेश्वर को भय मान के चलने वाला अय्यूब, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த யோபு, परमेश्वर जो प्यार रखने वाला अय्यूब ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போய் एक ही दिन में सब कुछ खो दिया. அப்படி துக்கம் மகா கொடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसका जो दुख जो महा भयंकर हो गया. அந்த துக்கத்தின் மத்தியில் அவர் கர்த்தரிடத்தில் அன்பு கூரத்தான் செய்தார். और दुखों के बीच में परमेश्वर से उसने प्यार रखा. கர்த்தர் கொடுத்தார், परमेश्वर ने दिया, கர்த்தர் எடுத்தார், परमेश्वर ने ले लिया. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று उसकी சொன்னார். नाम की महिमा हो. உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். सच्चे हृदय से जो प्यार रखा. துயரத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்றால், तकलीफों के बीच में अगर मसीह में है तो, சபையில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால், परमेश्वर में अगर है तो, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால், परमेश्वर तुम प्यार करते हो, மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள் தான். सचमुच तुम धन्य है, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், आशीष पाए, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி आशीष को அழைக்கப்பட்டவர்கள். अपनाने के लिए बुलाए கர்த்தர் गए. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर जो कुत्ते जो प्यार करते உண்டு हैं பண்ணினவர்களை கண் காணவில்லை, और जो आंखों ने कभी देखा नहीं, காது கேட்கவில்லை, ना कानों ने कभी மனிதனுடைய सुना, இதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ना मनुष्य हृदय में कोई कल्पना हुई. ஆனபடியால் நீங்கள் பாக்கியவான்கள். इसलिए जो तुम धन्य हो. அந்த மகா கொடிய துக்கத்திலும் उस जो महाभयंकर दुख के யோபு बीच में தன் தேவனையே சார்ந்திருந்தார். अय्यूब जो परमेश्वर के साथ ही था, தன் தேவனையே நம்பி இருந்தார். परमेश्वर पे भरोसा रखा, தன் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தார். परमेश्वर से ही विनती करता रहा. யோபு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், मेरे मित्रों ने मेरा मजाक उड़ाया, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று யோபு சொல்கிறார். और मेरे जो आंखों से जो है वो आंसू निकल रहे. அவருடைய துக்கம் மகா கொடிதா இருந்தது. उनका जो दुख जो महाभयंकर था. ஆறுதல் சொல்லும்படி தான் வந்தார்கள் சிநேகிதர்கள். तसल्ली देने के लिए जो दोस्त मित्र आए थे, அவருடைய நிலைமையை பார்த்து என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு புரியல. लेकिन उसकी जो हालत देख के इसको क्या बोल सकते करके वो कुछ बोले नहीं. என்ற யோபுடைய துக்கம் அவ்வளவு மகா கொடிதா இருந்தது. क्योंकि अय्यूब का जो दुख जो भयंकर था, எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். सब कुछ खो दिया था. தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விட்டார், अपने बच्चों को खो दिया, தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து விட்டார், अपने संपत्ति खो दिया, தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்து விட்டார், खुद के शरीर का आरोग्य தன்னுடைய खो दिया, அந்தஸ்தை இழந்து விட்டார். अपने जो ओहदे को खो दिया. வேலைக்காரன் கூட அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். उनके नौकर भी उनको जो है उनको तुच्छ मानने लगे. அப்படிப்பட்ட ஒரு மகா கொடிய துக்கம் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிற்று. ऐसे एक बड़ा दुख उनके जिंदगी में हो गया. ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலும், लेकिन उन दुख के बीच அந்த में, துயரத்தின் மத்தியிலும், तकलीफ के बीच में, என் கண்
उनकी जो आंखें தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ऐसे परमेश्वर की ओर देख के जो आंसू बहाते हैं அப்படிப்பட்ட நிலையிலும் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். और वो परमेश्वर से प्रार्थना करने लगे, தேவனை நோக்கி அவர் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर से जो विनती करने लगे. அனுபடினால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். इसलिए जो दुख उठाते हैं वो धन्य है. அந்த துயரத்தின் மத்தியில் அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள் என்றால், दुखों के बीच में परमेश्वर भरोसा रखते அந்த हैं, இழப்புகள் மத்தியில் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள் என்றால், नुकसान के बीच में परमेश्वर भरोसा रखते हैं, அந்த நிந்தைகள் அவமானங்களின் மத்தியில் கர்த்தரை நம்பி கர்த்தரில் நிலைத்திருக்கிறார்கள் என்றால், निंदा अपमान के बीच में परमेश्वर जो भरोसा रखते हैं அவர்கள் பாக்கியவான்கள். वे लोग धन्य हैं, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். वे लोग तसल्ली पाएंगे. யோபுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துக்கங்கள் துயரங்கள் வந்த பொழுதும் अय्यूब की जिंदगी में ऐसा दुख तकलीफ आया, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறது. मेरे जो आंखें हैं परमेश्वर की ओर देख के आंसू बहा रहे हैं, தேவனை நோக்கி அவர் கண்ணீரோடு முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார். और परमेश्वर के पास आंसू से विनती करने लगा. தேவனுடைய வழியை பார்த்தார், परमेश्वर ने उसके मार्ग को देखा, தேவனுடைய நிலையை பார்த்தார். परमेश्वर ने उसकी हालत को देखा, நான் போகும் பாதை அவர் அறிவார். और मेरे मार्ग को परमेश्वर जानता है. ஆனாலும் நான் தேவனையே நோக்கி விண்ணப்பிப்பேன் என்று விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார். इसलिए फिर भी मैं परमेश्वर को से ही विनती करूंगा. யோபனுடைய நிலைமையை கர்த்தர் பார்த்து, अय्यूब के जो हालत को देखे परमेश्वर, யோபனுடைய உத்தமத்தை கர்த்தர் பார்த்து, अय्यूब की जो सच्चाई को देख के அவருடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை தேவன் மாற்றினார். उनके जिंदगी में जो बंधुआई को बदल दिया. அந்த நிலையில் அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார், उस हालत में परमेश्वर के साथ கர்த்தரையே நம்பி இருந்தார். परमेश्वर पे भरोसा என் रखा. கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறது. मेरी आंखें जो परमेश्वर की ओर है. அப்படினால் பாடுகள் துயரங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, इससे जब दुख तकलीफ हमें जो घेरते हैं, இழப்புகள் நிந்தைகள் அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, नुकसान और अपमान जब भी होता है, இந்த யோபுவை போல தேவனை நோக்கி சார்ந்திருக்க வேண்டும். अय्यूब के जैसे परमेश्वर पे தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். परमेश्वर से प्रार्थना அந்த வேலை வரும் வரைக்கும், ठीक समय आने அந்த तक, காலம் வரும் வரைக்கும் वो समय आने तक தேவன் நமக்கு இறங்கும்படிக்கு परमेश्वर जो हम पे अनुग्रह करने तक நாம் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டே இருக்க हम வேண்டும். परमेश्वर से ही प्रार्थना करें. யோபு அப்படித்தான் செய்தார். अय्यूब ने ऐसे ही किया, அவருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். इसलिए उसकी बंधुआई को बदल दिया. அவருடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை தேவன் மாற்றி, उसकी जिंदगी के बंधुआई को वो छोड़ दिया. ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையான நிலை, कुछ नहीं ऐसे हालत थे, அப்படிப்பட்ட சிறையிருப்பை தேவன் மாற்றி, और ऐसे एक हालत को बदल के இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தேவன் அவருக்கு கொடுத்தார். जो भी खो दिया था उसका दुगना जो आशीष पाया. அவருடைய துக்கத்தை அவருடைய துயரத்தை வேதனையை மாற்றி ஆறுதல் படுத்தினார். उनके दुख और तकलीफ को बदल के उसको तसल्ली दिया. தேவன் அவருக்கு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்து परमेश्वर ने ஆசீர்வதித்தார். ऐसे जो भी खो दिया उसका दुगना आशीष, தேவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவருக்கு ஆறுதல் செய்தார் என்று परमेश्वर ने जो उसको जो हालत को बदल दिया. யோபு 42 அதிகாரம் अय्यूब 42 11 13 முடிய வாசிங்க. தேவனுடைய சிறையிருப்பை மாற்றினபடியினால் परमेश्वर ने उसके बंधुआई को बदल दिया. அந்த துக்கத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் இழப்புகளின் மத்தியிலும் उस दुख के बीच में, பாடுகளின் மத்தியிலும் तकलीफ के बीच में என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. मेरे जो आंखें जो आंसू बहा रहे हैं, தேவனுடைய சமூகத்திலே போய் முறையிட்டுக் கொண்டிருந்தார். परमेश्वर के समूह में जो प्रार्थना करने लगा. நான் போகும் பாதை அவர் அறிவார். मेरे मार्ग को परमेश्वर जानता நான் है. சோதித்த பின் பொன்னாய் விளங்குவேன் என்று சொன்னார். जब मेरा परीक्षा खत्म होगा मैं सोने के அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். चाहे मुझे मार दे लेकिन फिर मैं ஆனால் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னார். मेरे मार्ग को परमेश्वर के सामने रखूंगा. எந்த நிலையில் இருந்தாலும் चाहे कोई भी हालत हो, காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் தான் சொல்லுவேன். मेरे सभी कार्य परमेश्वर के தேவனிடத்தில் தான் முறையிடுவேன் என்று परमेश्वर के पास ही प्रार्थना தேவனே நோக்கி இருந்தார். परमेश्वर से भरोसा रखा. தேவனே நம்பி இருந்தார். परमेश्वर पे நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, और जिंदगी में कैसी भी हालत நாம் हो, தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். परमेश्वर से தேவனை நம்பி இருக்க வேண்டும். परमेश्वर से विश्वास रखना. சிறுமைப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று जो சொல்கிறார். व्यक्ति है उनको मैं तसल्ली दूंगा. துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று दुख उठाने சொல்கிறார். वाले उसको मैं तसल्ली दूंगा. துயரப்படுகிற अனைவருக்கும் நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்கிறார். दुख उठाने हर एक को मैं तसल्ली दूंगा. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். मैं ही तुम्हें तसल्ली दूंगा. யோபு அப்படியே கர்த்தரை சார்ந்திருந்தபடியினா अय्यूब ऐसे परमेश्वर भरोसा தேவனுடைய சிறையிருப்பை மாற்றி परमेश्वर ने उसके जो बंधुआई को बदल இழந்து के போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். जो खो दिया था उसका दुगना आशीष को मिलेगा. அவர்கள் கர்த்தரை நம்பியிருந்தபடினால் பாக்கியவான். परमेश्वर भरोसा रखा इसलिए विश्वास. கர்த்தரை சார்ந்திருந்தபடினால் பாக்கியவான்கள். परमेश्वर पे जे विश्वास का धनी है. எப்படிப்பட்ட நிலையில் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். कैसे भी हालत हो தேவனை நம்பி இருக்க வேண்டும். परमेश्वर से भरोसा रखना. அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். वही हमें
तसल्ली देगा அப்படியே ஒருத்தர் கடந்து வந்து எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள் और उसके पास जो भी आए सब समाधान அந்த அன்னாளுடைய நிந்தையை மாற்றி தேவன் அவளுக்கு ஆறுதல் செய்தார் अन्नाल के जो अपमान को बदल के परमेश्वर ने आशीष किया யோபுவினுடைய சிறையிருப்பை ஒன்றுமில்லாத நிலையை மாற்றி தேவன் அவருக்கு நன்மை செய்தார் और उनके जो बंधुआई को बदल के आशीष किया அதனால அவர்களுக்கு ஆறுதல் உண்டாயிருந்தது इसलिए उनको जो तसल्ली हुआ அவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்று நெடுநாளாக வாழ்ந்தார் और उन्हें आशीष पाके कई साल जिंदगी அப்படியே ஒருத்தர் கடந்து வந்து எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள் जो भी आए सभी तसल्ली पाए அப்படியே நம் வேதத்தில் பார்க்கிறோம் ऐसे हम शास्त्र में நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारे यीशु இந்த मसीह பூமியில் இருந்த நாட்களிலே जब इस धरती पे थे அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார் वैसे ऐसे राह से गुजर रहे அப்பொழுது எபிரு என்கிற ஒரு வந்து ऐसे कुछ लोग आके என் மகள் கொடிய அவஸ்தை வேதனைப்படுகிறார் ऐसे मेरी बेटी जो है तकलीफ में 12 வயதுள்ள மகள் மிகவும் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் 12 साल की लड़की बहुत ही बीमार है அன்படினால் நீர் என் வீட்டுக்கு வந்து அவளை குணப்படுத்தும் என்று அழைத்து கொண்டு इसलिए போகிறார் मेरे घर में आके उसे आप चंगा कीजिए அப்படி போகிற வழியிலேயே और जाने के रास्ते में ही அங்கு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ वहाँ पे जो है बहुत साल से तकलीफ उठा அவள் கர்த்தருடைய விசுவாசத்திலே கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு கடந்து வருகிறாள் परमेश्वर को विश्वास से आते हैं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருந்தாள் यीशु मसीह के बारे में उसने सुना था அவரிடத்தில் போனாயிலாவது என் துக்கம் என் வேதனை எனக்கு மாறும் என்று ஆறுதல் அடையும் என்று நம்பிக்கையோடு கடந்து வந்தாள் उनके पास जाऊंगा तो मेरा दुख बदलेगा ऐसे एक भरोसा था அந்த 12 வருடமாய் பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தாள் और 12 साल से बहुत तकलीफ அவளுடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி இருந்தது उनके शरीर में एक बीमारी அதனால அவள் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் उसके द्वारा बहुत उसने दुख 12 வருடமாய் சரீரத்தில் உதிரப்போக்கு போய் கொண்டிருந்தது ऐसे जो 12 साल से बहुत बीमार था அதனால அவளுடைய சரீரம் நாளுக்கு நாள் மெலிந்து நலிந்து அவள் மிகவும் வேதனைப்பட்டு इस கொண்டிருந்தாள் कारण वो जो है बहुत ही कमजोर और ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாதையை கடந்து போய் என்று அறிந்து यीशु मसीह उस रास्ते से जाने वाले அவருடைய வஸ்திரத்தின் ஓர்த்தியாய் தொட்டால் நான் குணமடைவேன் என்று उसके वस्त्र को अगर मैं छू लूं तो भी चंगा हो जाएगी அந்த வேதனையோடு அந்த துக்கத்தோடு கர்த்தரிடத்தில் கடந்து வந்தாள் उस दुख से जो परमेश्वर के पास आया அந்த கூட்ட நெருக்கத்தில் அவள் நெருக்கி முன் போய் उस भीड़ में उसने उन्हें कैसे அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் उसके जो वस्त्र के जो चोटी அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது और उनके शरीर से सामर्थ्य निकला அதனாலே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் और उसके द्वारा जो அவள் சுகம் அடைந்தாள் वो ठीक हो गई 12 வருடமாய் பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தாள் 12 साल से बहुत तकलीफ उठाया தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை கண்டு परमेश्वर ने उसका विश्वास को देख के மகளே திடன் கொள் तू धैर्य हो உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது तेरा विश्वास ने तो चंगा किया அவர்கள் யாரெல்லாம் கடந்து வந்தார்களோ उसके बाद जो भी आया யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ कोई जो विश्वास அவர்களோடு ஆறுதல் அடைந்தார்கள் तसल्ली சுகம் அடைந்தார்கள் चंगा हुए ஆரோக்கியம் அடைந்தார்கள் ठीक हो गए ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது क्योंकि उनका அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது शरीर से सामर्थ्य இந்த निकला பூமியில தேவன் தம்முடைய சரீரமான சபையை வைத்திருக்கிறார் इस धरती में कलेश ने அவர் தம்முடைய சரீரமான சபையின் மூலமாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் कलेश के द्वारा अपने सामर्थ्य को बताया யாரெல்லாம் அவருடைய சபையாக வந்து கடந்து சேருகிறார்களோ जो भी यहाँ पे कलेश में आते हैं அவர் தம்முடைய சரீரத்தின் வாயிலாக கிரியை நடப்பித்துக் वो கொண்டிருக்கிறார் अपने शरीर के द्वारा जो कार्य करेगा கிறிஸ்துவினுடைய சரீரம் தேவனுடைய சபையாக இருக்கிறது मसीह के लिए जो शरीर जो कलेशिया ही है எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே जैसे वो स्त्री ने परमेश्वर के वस्त्र को छूते அவருடைய சரீரத்தின் வல்லமை புறப்பட்டு எப்படி சுகம் அளிக்கப்பட்டாலோ उनके शरीर से सामर्थ्य निकल के அப்படி அவருடைய சபையினிடமாய் கடந்து சேர்க்கப்படுகிறோர் சுகம் அடைகிறார்கள் और जो है यहाँ पे जो भी इकट्ठा விடுதலை அடைகிறார்கள் छुटकारा पाएंगे ஆறுதल அடைகிறார்கள் तसल्ली पाएंगे ஏனென்றால் அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது उनके शरीर से सामर्थ्य निकल தேவன் தம்முடைய சரீரமான சபையை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் परमेश्वर ने अपने कलेशिया जो अपने शरीर को रखा है அவர்கள் கடந்து வந்து எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள் उनके पास जो भी आएगा सब तसल्ली पाएगा அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார் उनके विश्वास को देखा உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது तेरे विश्वास ने तुझे चंगा நீ किया சமாதானத்தோட போ என்று समाधान சொன்னார் से लौट जा லூக்கா 8ஆம் அதிகாரம் और लूका 8वां अधिकार 48வது வசனத்தை வாசியுங்கள் उसका 48 को पढ़िए நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார் तू समाधान से लौट जा துக்கத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் துயரத்தின் மத்தியில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் दुख के बीच में तकलीफ के बीच में मसीह के पीछे கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் है मसीह को जो विश्वास करते हैं கிறிஸ்துவிடத்தில் கடந்து வருகிறவர்கள் जो मसीह के पास आते அவருடைய சரீரமான சபையோடு இருக்கிறவர்கள் हैं उनका जो शरीर जो कलेशिया में जो है அவர்கள் பாக்கியவான்கள் ஆறுதல் वे அடைவார்கள் लोग धन्य है तसल्ली पाएंगे தேவன் அவர்களை சுகப்படுத்துவார் परमेश्वर उनको चंगा அந்த करेगा பெரும்பாடுள்ள ஸ்திரீ மிகவும் வேதனைப்பட்டு और கொண்டிருந்தார் वो जो तकलीफ उठाने स्त्री जो बहुत तकलीफ उठाए, தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளை வித்து செலவு பண்ணிட்டார் अपने पास जो भी पैसा था डॉक्टर के पास खर्चा कर दिया ஒருவனாலும் ஒன்னு சுகமாக்க முடியல कोई डॉक्टर ठीक नहीं कर पाया அவள் சற்றும் குணமடையாமல் और जरा भी चंगा नहीं हुआ மிகவும் வருத்தத்தோடு தான் இருந்தாள் बहुत ही दुख से था துக்கத்தோடு இருந்தாள் दुखी थी ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே और यीशु मसीह वो मार्ग से அவள் விசுவாசத்தோடு கடந்து வந்தாள் विश्वास से आया நான் அவிடத்தில் போனால் எப்படியாவது எனக்கு சுகம் உண்டாகும் उनके पास जाऊंगा शायद मैं எனக்கு ஆறுதல் உண்டாகும் मुझे तसल्ली होगा எனக்கு சமாதானம் உண்டாகும் मुझे समाधान होगा இந்த கொடிய வியாதியிலிருந்து விடுதலை அடைவேன் என்று சொல்லி बीमारी से मैं जो छुटकारा
அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. उसके अंदर एक विश्वास था, பாடுகளின் மத்தியிலும் और दुखों के बीच में, உபத்திரவத்தின் மத்தியிலும் तकलीफों के बीच में, துன்பத்தின் மத்தியிலும் और दुखों के बीच में கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால், तो मसीह में अगर कोई है, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் मसीह என்றால், पर विश्वास कर रहे हैं, நீங்கள் பாக்கியவான்கள், वो धन्य है, நீங்கள் ஆறுதल அடைவீர்கள். तुम लोग तसल्ली पाओ। அவர்கள் கடந்து வந்து எல்லாரும் ஆறுதல் பெற்றார்கள். जो भी आए थे उनके पास तो तसल्ली पाए। அந்த 12 வருடமாய் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. तो 12 साल जो उन्होंने दुख तकलीफ उठाया वो कम नहीं था। அவருடைய சரீரம் மெலிந்து போய் விட்டது. उसका शरीर जो है कमजोर हो गया, அவருடைய சரீர அளவிலும் மனதிலும் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். और शरीर और मन से दोनों तरफ तकलीफ ஏன்னா उठाया। தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு செலவு பண்ணிட்டான். उसके बाद जो भी पैसा था बहुत खर्चा हो நோய் गया, குணமாகவில்லை. लेकिन बीमारी ठीक नहीं என்ன हुआ। செய்யணும் அவளுக்கு தெரியல. क्या करूं करके पता नहीं था। ஒன்றை அறிந்து கொண்டாள், एक उसने समझ ஆண்டவராகிய लिया, இயேசு கிறிஸ்துவில் போனால் मैं प्रभु के पास जाऊं, அவர் என்னை சுகப்படுத்துவார். वो मुझे ठीक அந்த करेगा। விசுவாசம் அவளுக்குள் वो இருந்தது. विश्वास उसमें था। மகளே திடன்கொள், तू धैर्य உன் हो, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरे विश्वास ने तेरा ஆனபடி எப்படிப்பட்ட நிலையில் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும், कोई भी हालत तो मसीह में கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். मसीह के पीछे होना है। அவருடைய சரீரமான சபையில நிலைத்திருக்கும் பொழுது उसके जो शरीर जो कलेशा में रहेंगे, அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. शरीर से सामर्थ्य निकलेगा। தேவன் தம்முடைய சபையின் மூலமாய் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். परमेश्वर अपने कलेशा शरीर के द्वारा सामर्थ्य देगा। தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு जो जो उनके विषय में जो उत्तम हृदय से தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படிக்கு उनके जो सामर्थ्य को जानने के लिए அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் उनके கொண்டிருக்கிறபடியால் जो नजर जो पृथ्वी भर जो घूम रहा है, எல்லா நிலைமையில் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோம். सभी हालत में मसीह के पीछे हो। அவருடைய சரீரமான சபையிலே நாம் நிலைத்திருப்போம். उनके जो शरीर जो कलेशा है उसमें हम टिका அவருக்கு रहे। கடந்து வந்து எல்லாரும் ஆறுதல் அடைந்தார்கள். और जो भी आए थे उसके पास समाधान पाए। நாம அவருடைய சபைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ऐसे उसके नाम पे उनके समूह में आते அவருடைய हैं, சபையிலே கடந்து வந்து ஒரு ஆராதனை செய்கிறோம். तो कलेशा में आते हैं, आराधना करते हैं। எந்த நிலையில் இருந்தாலும் நாம் தேவனுடைய ஆராதனை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. कोई भी हालत हो परमेश्वर की आराधना भी छोड़ना नहीं है। தேவனுடைய ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், और परमेश्वर के लोग जानने की बात है, என்ன நிலைப்பாட்டில் இருந்தாலும் कोई भी हालत हो ஆராதனை நம்ம விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. हम आराधना को छोड़ के घर पे बैठना नहीं है। எல்லா சூழலிலும் நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். कोई भी हालत में परमेश्वर का जो आराधना करना। யோபனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். अय्यूब के बंधुआई को परमेश्वर ने बदला। யோபனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். अय्यूब का दुख वो भयंकर था। ஆனாலும் என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. लेकिन भी मेरे आंखें जो परमेश्वर की ओर आंसू बहा रही தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தார். परमेश्वर की ओर प्रार्थना कर நம்முடைய रहे வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் और जिंदगी में कैसी भी हालत हो தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய ஆராதனையை நாம் விட்டு விட்டு ஒருபோது விலகக்கூடாது. परमेश्वर की आराधना परमेश्वर के समूह को भी छोड़ना அந்த नहीं। நிலையில நாம் கர்த்தரிடத்தில் கடந்து வர வேண்டும். ऐसे हालत में परमेश्वर அந்த के பெரும்பாடுள்ள ஸ்திரீ மிகுந்த வேதனையின் மத்தியில் கர்த்தரிடத்தில் கடந்து வந்தாள். जो दुख उठाने स्त्री परमेश्वर के पास आई, அவளுடைய விசுவாசம் மகா பெரியது. उसका विश्वास बड़ा था। நம்முடைய சபையிலே हमारे कलिसिया में அநேக வருடங்களுக்கு முன்பாக कई वर्षों के पहले ஒரு ஊழியர் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். एक सेवक जो है संडे क्लास ले रहे थे। அப்ப இந்த கதையை அங்க சொல்லி பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. ऐसे ही ये कहानी बच्चों को बता के लेसन பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து அங்க பேசி கொண்டிருந்திருக்காரு. ऐसे जो स्त्री के बारे में जो है वो बात बता அவள் रहे இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை வந்து ஓவரத்தை தொட்ட உடனே यीशु मसीह के वस्त्र के जो कॉर्नर को छूते ही அவள் சுகமடைந்தாள். वो चंगा हो गई। அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை குணப்படுத்தினது. उसके शरीर से सामर्थ्य निकल के उसे चंगा कर நம் दिया। விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் வரும் பொழுது, हम विश्वास से परमेश्वर के पास आएंगे, விசுவாசத்தோடு சபைக்கு வரும் பொழுது विश्वास से कलिसिया में आएंगे, தேவன் நம்மை அப்படியே சுகப்படுத்துவார் என்று परमेश्वर हमें ऐसे ही चंगा அந்த करेगा। பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ऐसे बच्चों को ऐसे सिखा रहे थे। அதுல ஒரு சிறு பிள்ளை காய்ச்சல் இருந்திருக்கு. उसमें एक छोटी बच्ची, அதுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கு. उसे विश्वास आया, நான் இந்த பாஸ்டருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகம் அடைவேன்னு मैं சொல்லி भी इस पास्टर के वस्त्र को அந்த குழந்தை எந்திரிச்சு அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டிருக்கு. ऐसे बच्चे पास्टर के वस्त्र, ஹalleluya, हालेलुया, அந்த குழந்தை காய்ச்சல் குணமாயிட்டு वो बच्चा चंगा हो இன்றும் गया। தேவன் கிரியை நடப்பித்துக் கொண்டுதான் अभी இருக்கிறார். परमेश्वर क्रिया कर रहा है, அவருடைய சரீரமான சபையின் மூலமாய் கிரியை நடப்பித்துக் अपने जो கொண்டிருக்கிறார். शरीर जो कलिसिया के द्वारा क्रिया कर रहा ஆனபடி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் है, कैसे भी हालत हो, தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். परमेश्वर को आराधना करना है। தேவனுடைய ஆராதனையை விட்டு விட்டு நாம் வீட்டில் இருக்க கூடாது. परमेश्वर का आराधना छोड़ के घर पे बैठना नहीं எந்த है। நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். कौन सा भी हालत हो आराधना करना है। தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் கடந்து வாருங்கள். परमेश्वर पे विश्वास रखना है। அவர் தம்முடைய அற்புத கிரியைகளை உடைய வாழ்க்கையிலே वो अपने செய்வார். अद्भुत क्रिया जिंदगी में அவர் करेगा। தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். अपने सामर्थ्य को बताएगा। தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க जो अपने செய்வார். उत्तम हृदय से ढूंढते हैं उसका सामर्थ्य बताएगा। அப்படி யார் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறார்கள் என்று जो उत्तम हृदय से परमेश्वर को ढूंढता है, அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. उनकी आंखें तो पृथ्वी पर जो घूमता है, நாம் தேவனுக்கு உண்மையாய் ஆராதனை हम செய்வோம். परमेश्वर को सच्चा आराधना करें, தேவனை நாம் உண்மையாய் அன்பு கூறுவோம். परमेश्वर को सच्ची से जाने, எந்த நிலையில் இருந்தாலும் कोई भी हालत में हो நாம் தேவனை हम பின்பற்றுவோம். परमेश्वर को जाने, கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். मसीह में रहे, அவருடைய சரீரமான சபையில் उनका நிலைத்திருப்போம். शरीर कलिसिया में அப்படி रहे, நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் और ऐसा பாக்கியவான்கள். रहेंगे हम धन्य हैं। நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். तुम जो तसल्ली அவர் पाओगे, சகலவிதமான ஆறுதலின் தேவனாக वो सभी இருக்கிறார். प्रकार का तसल्ली உங்களை का परमेश्वर है। துக்கப்படுகிறவர்கள்
துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். जो दुख है उसको तो तसल्ली உங்களை दूंगा, துயரப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். जो तकलीफ उठा रहे हैं उसको मैं तसल्ली உங்களை दूंगा, சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன். जो दीन में है उनको मैं तसल्ली दूंगा। அவர் சகலவிதமான ஆறுதலின் वो தேவன். सभी प्रकार का जो है समाधान का அப்படியே நாம் परमेश्वर है। கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவோம். ऐसे मसीह में पीछे सच्चाई से அவருடைய रहे, சரீரமான சபையிலே நிலைத்திருப்போம். उनके शरीर कलेशा में हम रहे, தேவன் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க परमेश्वर செய்வார். ने सामर्थ हमारी जिंदगी में बताया, அவர்கள் கடந்து வந்து எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள். और आए जो भी समाधान पाए, நாம் அவர்கள் கடந்து வந்து ஆறுதல் हम அடைகிறோம். भी यहाँ पे आके கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर वचन को आशीष करें। சகல கன மகிமை தேவனுக்கே உண்டாகட்டும். सारी स्तुति गौरव परमेश्वर को। ஹalleluya. हालेलुया।